Good morning students. Today's subject chemistry topic unit 10 changes around us. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்ததை ரீகால் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் வந்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்டு கெமிக்கல் சேஞ்ச். இந்த லெசனில் நம்ம கெமிக்கல் சேஞ்ச் பற்றி பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது பெர்மனண்ட் அண்டு இர்ரிவர்சபிள்னு சொல்லுவோம். அந்த ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற சப்ஸ்டன்ஸை நம்ம ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக நம்மளுக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்தோம். அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு உரிய காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில எல்லா கெமிக்கல் சேஞ்சுமே ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நடக்கும். அந்த கண்டிஷன்ஸ் தான் என்னென்னு பார்த்தோம்னா, கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ், ரியாக்ஷன் வேறு ரியாக்டன்ட் வேறு, சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட் அண்டு கேட்டலிஸ்ட். நம்ம இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது அதனுடைய இயல்பான நிலையிலே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது. எக்ஸாம்பிள் இதெல்லாம். கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் இந்த ட்ரை வுட்டு வந்து ஃபயர் ஆகி பர்ன் ஆகிறது. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டிக்கை நம்ம மேட்ச் பாக்ஸில் வந்து உரசும்போது அந்த ஹீட்டு, லைட்டு, ஸ்மோக்லாம் வருது. இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இந்த நான் அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் 1 மார்க்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ். இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து சாலிட் ஃபார்மில் நடக்காது. அந்த சாலிடை வந்து நம்ம சொல்யூஷனாக மாற்றும் போது தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட் ஒன்லி இன் சொல்யூஷன் ஃபார்ம், நாட் இன் சாலிட் ஃபார்ம். தேர்ட் ஒன், எலக்ட்ரிசிட்டி. ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணால் தான் நடக்கும். அது மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹீட். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஹீட்டை நம்ம அப்ளை பண்ணால் தான் நடக்கும். அது மாதிரியான ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம், தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லைட். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம லைட் பாஸ் பண்ணும்போது தான் நடக்கும். அது மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம லைட் பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சன்லைட் மூலமாக கூட நடக்கும். அது மாதிரியான ரியாக்ஷன்ஸை நம்ம ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு நேம் ஃபோட்டோலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோவோட மீனிங் வந்து லைட். லாஸ்ட் பாயிண்ட்டு கேட்டலிஸ்ட். அதாவது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸோ நம்ம அதில் ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது மாதிரியான சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அமோனியா தயாரிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் ஹேபர் ப்ராசஸ். அந்த அமோனியா தயாரிக்கும் போது நம்ம மெட்டாலிக் அயன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மெட்டாலிக் அயன் ஆட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அமோனியா, அந்த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக நடக்கும். ஸோ அந்த மெட்டாலிக் அயனை வந்து நம்ம இங்கே என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக ஆட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த அமோனியா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூரியா தயாரிக்கிறதுக்கு. யூரியா வந்து நமக்கு தெரியும் அக்ரிகல்ச்சரில் ஃபெர்டிலைசர், உரமாக பயன்படுறது இந்த யூரியா. ஸோ யூரியா தயாரிக்கும் போது பேசிக் மெட்டீரியல் என்ன, அமோனியா. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வனஸ்பதி, நம்ம டால்டான்னு சொல்லுவோம், அது தயாரிக்கும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறக்காக நம்ம நிக்கல் வந்து கேட்டலிஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நம்ம லாஸ்ட் கிளாஸில் வேறு என்ன டாபிக் பார்த்தோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் நடக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்தாச்சு. அது சைடு ஹெட்டிங் மட்டும் பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னால் ஃபுட்டு அண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஸ்பாயிலேஜ் ஆகும். நம்மளுக்கு தெரியும், நம்ம ப்ரெட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே வச்சுருக்கும்போது ஏர் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஆகும், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்டு மீட், அந்த மீட்னா கறி ஃபிஷ்ஷில் என்ன ஆகும், அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து வரும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் வென் கட், நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சதையும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த ப்ரௌன் கலராக மாறிடும். ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் நம்ம ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரௌனிங் அப்படின்னா பழுப்பு கலராக ஆகிறது. இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸில் என்ன இருக்குன்னா என்சைம் இருக்குது. அந்த என்சைம் நேம் வந்து பாலிஃபினால் ஆக்சிடேஸ் ஆர் டைரோசினேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற என்சைமுடைய நேம் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் ஆர் டைரோசினேஸ். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரௌன் கலர் பிக்மெண்ட், அதாவது அந்த ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌன் கலர் ஆகுது. இந்த ப்ரௌன் கலர் பிக்மெண்ட்டுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெலனின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால நம்மளுடைய என்விரான்மெண்ட், அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறமும் என்ன ஆகுது, கண்டிப்பாக பாதிக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பொல்யூஷன். இது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் air to breathe, water to drink and the land to produce food. நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்ம சுற்றுப்புறத்துலேருந்து தான் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்குது, குடிக்கிறதுக்கு வாட்டர் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற லேண்டும் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் தான் இருக்குது. டியூ டு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அவர் என்விரான்மெண்ட் இஸ் பேட்லி அஃபெக்டட் நவடேஸ். இது நமக்கே நல்லா தெரியும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன ஆகுது, அதிகரிச்சுட்டே போகுது. அது மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், இப்போ நம்ம ரோட்டில் பார்த்தோம்னா நிறைய 2 வீலர் 4 வீலர் என்ன ஆகுது, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அதனால நம்மளுடைய சுற்றுப்புறம் கண்டிப்பாக என்ன ஆகுது, ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. ஸோ there is an unwanted change in the physical, chemical and biological properties of the environment. ஸோ இதனால் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகுது, ஆட்டோமொபைல்ஸ் அதிகமாகங்காட்டி நம்மளுடைய என்விரான்மெண்ட் என்ன ஆகுதுன்னா அன்வான்ட் சேஞ்ச், நம்மளுக்கு விரும்பத்தகாத மாற்றங்கள் நிறையா என்விரான்மெண்ட்டில் ஆகுது. அது வந்து என்விரான்மெண்ட் வந்து ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் பயாலஜிக்கலாகவும் அஃபெக்ட் பண்ணுது. திஸ் இஸ் டேர்ம்டு ஆஸ் பொல்யூஷன். இதை தான் நம்ம பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொல்யூஷனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா there is an unwanted change in the physical, chemical and biological properties of the environment. நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் பயாலஜிக்கலாகவும் தேவையில்லாத விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். The substances which cause these changes are called pollutants. அதாவது பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்சஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொல்யூஷன் அப்படிங்கிறது மாசுபடுறது, பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறது அந்த மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பொருட்கள் நம்ம பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி தேர் ஆர் 3 types ஆஃப் பொல்யூஷன்ஸ் வைஸ். நமக்கு தெரியும் 3 types ஆஃப் பொல்யூஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்டு லேண்ட் பொல்யூஷன். Due to increasing human activities, lot of chemical substances are produced artificially which harm all the living and non-living things. நமக்கு தெரியும் நம்மளுடைய
ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம டெய்லியும் நிறையா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஆர்டிஃபிஷியலாக. இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் எடுத்துட்டிங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லாட் ஆஃப் கெமிக்கல் திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகுது, நமக்கும் லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்குமே ரெண்டுக்குமே என்னது கெடுதல் வந்து நடக்குது. The types of chemical substances and their effects are given in table below. அதாவது நம்மளோட இந்த 3 types of pollution இருக்குது. அதில் வந்து என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆட் ஆகிறங்காட்டி நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு டேபிளில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கங்க. The types of chemical substances and their effects. First one பாருங்கள், air pollution. ஏர் பொல்யூஷனை வந்து என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால ஏர் பொல்யூஷன் உருவாகுது? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடெலாம் இருக்குது. அதே மாதிரி ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறது நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மோனாக்சைடு, அது மாதிரியான நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், மீத்தேன். இந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால ஏர் வந்து பொல்யூட் ஆகுது. அதனால என்ன எஃபெக்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். குளோபல் வார்மிங்னா என்னது? அதாவது நாளுக்கு நாள் நம்மளுடைய பூமியோட வெப்பநிலை ஹீட் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆசிட் ரெயின், அதாவது ஆசிட் ரெயின் வந்து இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் இதெல்லாம் வந்து ஏரில் கலந்து ரெயின் வரும்போது ஆசிட் ரெயினாக மாறுது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நமக்கு சுவாசம் சம்மந்தமான நோய்கள். நம்முடைய லங்ஸ் வந்து, ஏன்னா அந்த பொல்யூட்டான ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணும்போது அந்த ஏர் வந்து உள்ளே போகுது. அதனால் நம்ம லங்ஸ் வந்து ஃபால்ட் ஆகி நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமான ப்ராப்ளம் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன், வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். எக்ஸாம்பிள் டையிங் இண்டஸ்ட்ரீஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், ஆயில் ஸ்பில்லேஜ். இது நம்ம திருப்பூரில் கூட பார்த்துருக்கோம். இப்போ அந்த சாயக்கழிவுகள் டையிங்கிலிருந்து அந்த உருவான அந்த வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவரில் கலக்க விட்டுருவாங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து என்ன ஆயிரும், பொல்யூட் ஆயிரும். அதே மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸ், அந்த சோப்பு நுரை அதெல்லாம் தண்ணியில் கலந்தால் இதாகும். அதே மாதிரி ஆயில் ஸ்பில்லேஜ், இப்போ ஷிப்லலாம் ஆயில் இருந்துச்சுன்னா சப்போஸ் அதில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆயில் வந்து கடலெல்லாம் கலந்தால் என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். ஸோ அதனால் என்ன எஃபெக்ட்ஸ் ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், அதாவது நீருடைய தரம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்கின் டிசீசஸ் வந்து நமக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் லேண்ட் பொல்யூஷன். ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக். இது நமக்கு தெரியும். நம்ம பிளான்ட்ஸுக்கெலாம் யூரியா உரம் போடுறோம், அதனால் லேண்ட் வந்து பொல்யூட் ஆகும். அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள், ஹெர்பிசைட்ஸ் அப்படின்னா களைக்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னென்னா அந்த பிளான்ட்ஸுக்கு போடக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் டைப் தான். சாலிட் வேஸ்ட், நம்ம தேவையில்லாத அந்த கெமிக்கல் சாலிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் போட்டோம்னா லேண்ட் பொல்யூட் ஆகும். அது மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம குப்பையாக போடும்போது லேண்டில் கலந்து லேண்ட் வந்து பொல்யூட் ஆகும். இதனால் என்ன எஃபெக்ட் அப்படின்னா ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட் வந்து ஸ்பாயில் ஆகுது. கேன்சர் டிசீஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வரக்கும் சான்ஸ் இருக்குது. இதுதான் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இண்டஸ்ட்ரீஸில் வர ஸ்மோக் வந்து என்ன ஆகும், காற்றுல கலந்தால் ஏர் வந்து பொல்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒன் ரஸ்டிங். ரஸ்டிங் அப்படின்னா இரும்பு துருப்பிடிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டியூரிங் ரெய்னி சீசன்? தே டர்ன் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன். இஸ்ன்ட் இட்? டூ யூ நோ ஒய்? நம்ம மழை காலத்தில் பார்த்தோம்னா நம்மளை ஸ்டீல் பெஞ்சு டேபிளில் என்ன ஆகும், ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் மாறிடும். நம்ம அதை வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் பிகாஸ் when the iron metal come into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting. ஸோ ரஸ்டிங்கோட டெஃபினிஷன் இதுதான்.
When the iron metal come into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting. ஸோ அந்த இரும்பு வந்து துருப்பிடிக்கிறதும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அந்த அயன் கூட வாட்டர் வந்து கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் இதெல்லாம் கலந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் நடந்து இரும்பு வந்து துருப்பிடிக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். என்விரான்மெண்டல் எஃபெக்டில் தேர்டு ஒன் டேர்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பொல்யூஷன், தேர்ட் ஒன் ரஸ்டிங், ஃபர்ஸ்ட் ஒன் பொல்யூஷன், செகண்ட் ஒன் ரஸ்டிங், தேர்ட் ஒன் டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகிள்ஸ். டார்னிஷிங் அப்படின்னு நம்ம தமிழில் கெட்டு போகிறது அப்படின்னு கூட மீனிங் சொல்லலாம். டார்னிஷிங் அதனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். Shiny metal surfaces and other articles lost their shining appearance due to chemical reactions on the surface. This is called tarnishing. அதாவது மெட்டல்ஸ் வந்து நம்ம மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கிறோம். மெட்டல்ஸ் எப்போவுமே ஷைனிங்காக இருக்கும். அந்த மெட்டல்ஸ் வந்து அதனுடைய ஷைனிங் அப்பியரன்ஸை வந்து இழக்கிறது, லாஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஷைனிங் அப்பியரன்ஸ் போச்சுன்னா அது ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டார்னிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த ஷைனிங் அப்பியரன்ஸ் வந்து போயிடும். எதனால் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனால் தான் ஆகும். அந்த ஷைனிங், அந்த மெட்டல்ஸோட அந்த சர்ஃபேஸ் மேற்பரப்பு வந்து ஏர் கூட ரியாக்ட் ஆகும்போது அந்த ஷைனிங் அப்பியரன்ஸ் வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சில்வர் ஆர்டிகிள்ஸ் பிகம் பிளாக் வென் எக்ஸ்போஸ்டு டு அட்மாஸ்பியரிக் ஏர். இப்போ சில்வரில் நம்ம வெளியே வச்சோம்னா கருத்து போயிடும். அது ஏன் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் கூட சில்வர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குங்காட்டி. சிமிலர்லி பிராஸ் வெசல்ஸ் விச் கண்டெயின் காப்பர் ஆஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ட்ஸ் டெவலப் எ க்ரீனிஷ் லேயர் வென் எக்ஸ்போஸ்டு டு ஏர் ஃபார் அ லாங் டைம். இப்போ பிராஸ் அப்படிங்கிறது பித்தளை. இந்த பிராஸ் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு பொருள், கான்ஸ்டியூயன்ட்டுங்கிறது ஒரு பகுதி பொருள். பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் காப்பர். காப்பர் வந்து நம்ம செம்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிராஸில் இருக்கக்கூடிய காப்பர் ஏர் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த க்ரீனிஷ் லேயர் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பித்தளை பாத்திரம்லாம் கொஞ்ச நாள் ஆனால் அப்படியே பச்சை கலராக மாறிடும். அது ஏன் அப்படின்னா அந்த பிராஸில் இருக்கிற காப்பர் ஏர் கூட ரியாக்ட் ஆகி அந்த க்ரீனிஷ் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணுது. திஸ் இஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் காப்பர் அண்டு மாய்ஸ்ட் ஏர் டு ஃபார்ம் பேசிக் காப்பர் கார்பனேட் அண்டு காப்பர் ஹைட்ராக்சைடு. அந்த க்ரீனிஷ் லேயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் காப்பர் கார்பனேட் அண்டு காப்பர் ஹைட்ராக்சைடு. ஸோ அந்த பிராஸில் இருக்கிற காப்பரும் மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதமான காற்றும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பேசிக் காப்பர் கார்பனேட் அண்டு காப்பர் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்குது. இதுதான் டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகிள்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்டு ப்ரெஷர். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உருவாகிறது. ஹீட் வந்து லைட்டு, சவுண்டு, ப்ரெஷரில் எப்படி உருவாகுது அப்படின்னு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஹாவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ் இன் வின்டர் சீசன் டு கீப் யுவர் செல்ஃப் வார்ம். நம்ம குளிர்காலத்தில் என்ன பண்ணுவோம், நம்மளோட கையை, அந்த உள்ளங்கை வந்து நல்லா உரசி சூடு வந்து பண்ணி நம்ம வைப்போம், நம்ம வெகுன்னு வச்சுக்கிறதுக்காக. Have you noticed the heat produced when you use cycle pump? அதே மாதிரி சைக்கிள் பம்பில் இருந்தும் நம்ம ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். Similarly, some chemical reactions produce heat energy also. அதே மாதிரி ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட்டும் கூடவே ப்ரொடியூஸ் ஆகும். Such reactions are called exothermic reactions. ஸோ எந்தெந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹீட்டும் கூடவே ஒரு ப்ராடக்டாக கிடைக்குதோ அந்த ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ஆட் வாட்டர் டு குயிக்லைம், கால்சியம் ஆக்சைடு, குயிக்லைம் வந்து கால்சியம் ஆக்சைடு. அந்த குயிக்லைம் கூட நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்லாக்டு லைம். இப்போ நம்ம அந்த சுண்ணாம்பு தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகும், அப்படியே குபு குபுன்னு ஒரு மாதிரி நுர மாதிரி வரும், பொங்கி வர மாதிரி இருக்கும்.
ஸோ அதை நம்ம அந்த சுண்ணாம்பு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தொட்டு பார்த்தோம்னா என்ன ஆகும், வேகுன்னு சூடாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த குயிக் லைமும் வாட்டரும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லாக்டு லைம் கிடைக்கிது, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது மாதிரியான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி 4 பார்க்கலாம். டேக் 2 க்ளீன் டெஸ்ட் டியூப்ஸ். 2 க்ளீனான டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். டேக் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் 1 டெஸ்ட் டியூப் அண்ட் a solution of sodium hydroxide in another tube. ஒரு டெஸ்ட் டியூப்பில் சல்ஃபியூரிக் ஆசிடை எடுத்துக்கிறோம், இன்னொன்றில் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி ஆட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் டு சல்ஃபியூரிக் ஆசிட். நம்ம மெதுவாக கேர்ஃபுல்லாக அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் பண்ணுறோம். டச் த சைட்ஸ் ஆஃப் டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூப் சைடில் நம்ம டச் பண்ணோம்னா என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. வாட் டு யூ இன்ஃபர்? அப்போ அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹீட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டெஸ்ட் டியூப் சைடில் டச் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக நமக்கு தெரியும். இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட். வென் யூ இக்னைட் எ கேண்டில் யூ கெட் லைட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்னிங். நம்ம மெழுகுவத்தி பற்ற வைக்கும்போது நமக்கு தெரியும் அந்த மெழுகுவத்தி எரிஞ்சு நமக்கு லைட் வந்து கிடைக்குது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் லைட். அது மாதிரி ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது லைட்டும் நமக்கு கூட ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், when a piece of magnesium ribbon is burnt in a flame, bright light is produced with heat. இப்போ மெக்னீஷியம் ரிப்பன் அப்படிங்கிற ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும், நாடா மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஃப்ளேமில் வந்து எரிக்கும்போது, தீச்சுடரை வச்சு எரிக்கும்போது பிரைட் லைட் இஸ் ப்ரொடியூஸ்டு வித் ஹீட். அந்த நம்ம எரிக்கும்போது அது கூடவே நல்ல ஒரு பிரைட் லைட் ஒளி வந்து நமக்கு கூடவே கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு வந்து லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ்டு டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் கலர்டு லைட்ஸ் விச் ஆர் ஆல் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்போம், நிறையா பட்டாசுலாம் வெடிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து என்ன நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் கூட நம்ம ஹீட் வந்து ஃபயர் பண்ணும்போது நமக்கு லைட்ஸும் கூடவே நமக்கு கிடைக்குது. ஸோ அதுவும் என்ன தான், கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். தேர்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். வென் வி ஸ்பீக் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. நம்ம பேசும்போது சவுண்ட் வந்து உருவாகுது. வென் யூ ஹிட் மெட்டல்ஸ் லைக் அயன், காப்பர் எக்ஸெட்ரா எ சவுண்ட் இஸ் ஹியர்டு. இப்போ நம்ம அயன், காப்பர் இது மாதிரி மெட்டல்ஸை வந்து ஹிட்னா என்னது, தட்டும்போது அது என்ன கொடுக்கும், அதுலேருந்து சவுண்ட் வந்து நம்ம கேட்க முடியும். சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டூ ப்ரொடியூஸ் சவுண்ட் வென் தி டேக் பிளேஸ். அது மாதிரி ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷனில் சவுண்டும் ப்ரொடியூஸ் ஆகும். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஃபயர் கிராக்கர்ஸ் டியூரிங் தீபாவளி. நம்ம தீபாவளி சமயத்தில் பட்டாசுலாம் வெடிக்கும்போது என்ன ஆகும், அதில் வந்து லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, கூடவே சவுண்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த கிரேக்கர்ஸ் undergo some chemical reactions to produce sound. ஸோ அந்த கிராக்கர்ஸ், அந்த பட்டாசில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன ஆகுது, அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து சவுண்டும் கூடவே ப்ரொடியூஸ் ஆகுது. ஆக்டிவிட்டி 5 பார்க்கலாம். டேக் எ க்ளீன் டெஸ்ட் டியூப், ஆட் சம் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஒரு டெஸ்ட் டியூப்பில் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். டைல்யூட் அப்படிங்கிறது ஒன்றுமில்லை, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் நிறைய நம்ம தண்ணி ஆட் பண்ணால் அது வந்து டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம். ட்ராப் எ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆர் எ பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டல். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஜிங்க் மெட்டலோ அல்லது மெக்னீஷியமோ ஒரு ட்ராப் நம்ம பீஸ் ஆட் பண்ணுறோம். வாட் டு யூ சி? நவ் பிரிங் எ பர்னிங் மேட்ச் ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். வாட் டு யூ ஹியர்? வாட் டு யூ இன்ஃபர்? அந்த ஜிங்கோ அல்லது மெக்னீஷியம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு எரியிற தீக்குச்சியை அந்த டெஸ்ட் டியூபோட மவுத் அப்படிங்கிறது என்னது, இந்த
ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு போகிறோம். ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யூ கேன் ஹியர் எ பாப் சவுண்ட், அதாவது அந்த பொரியிற மாதிரி வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். when metals like zinc or magnesium reacts with dilute acids, hydrogen gas is produced. ஸோ அந்த ஆசிட் கூட மெக்னீஷியமோ ஜிங்கோ வந்து ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள், இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் டு ப்ரொடியூஸ் பாப் சவுண்ட். ஸோ அந்த ஹைட்ரஜனும் ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு அந்த பொரியிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்ன ஆகும், சவுண்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். when you compress hard a balloon having full of air, it will burst. ப்ரெஷர்னால் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது. இப்போ ஒரு பலூன், ஊதின பலூனை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது, நல்லா முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து பர்ஸ்ட், வெடிச்சிடும். This is due to sudden release of air from the balloon as a result of increased pressure on compression. இது ஏன் அப்படின்னா, நம்ம அந்த கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற ஏர் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம வந்து ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதனால அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆகுது, அதனால தான் வந்து அந்த பலூன் வந்து வெடிக்குது. Some chemical reactions produce gases which increases the pressure when the reaction takes place in a closed container. ஸோ இது மாதிரி ஒரு closed containerல நம்ம வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுது, அங்கேயும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இஃப் த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியாண்ட் த லிமிட், அதாவது அந்த ப்ரெஷர் லெவல் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது we get the explosion. எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா வெடிக்கிறது. ஓரளவுக்கு தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியும். அந்த ப்ரெஷர் அதிகமாகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்குது, வெடிக்குது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா வெடி மருந்துன்னு சொல்லுவோம். ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னா இந்த பட்டாசு இது மாதிரியான கிராக்கர்ஸ் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வெடிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இதுதான். when they are ignited they explode due to pressure generated by gases from the chemical reactions. ஸோ அந்த வெடிமருந்தில் நம்ம பற்ற வைக்கும்போது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸும் நம்ம கொடுக்குற ஹீட்னால அது வந்து ப்ரெஷர் அதிகமாகி எக்ஸ்ப்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. thus you hear a huge sound. ஸோ இதனால் அந்த வெடிபொருள் வந்து வெடிக்கும்போது நம்மளுக்கு சவுண்டும் கூட கேட்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சது. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒர்க் ஷீட்டில் சூஸ் அண்டு ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்குறேன். அது போக நம்ம இன்றைக்கி பார்த்த போர்ஷனில் ஒரு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த லெசனோட கான்செப்ட் மேப் பாருங்கள். நம்ம பார்த்ததை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், biological effects, environmental effects, other effects. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை லிசன் பண்ணி ஒர்க் ஷீட்டை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.